Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளிக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிள் வச்சு ஒரு ஹல்வா பண்ணலாம். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஆப்பிள், கொஞ்சம் கேஷ்யூ நட், ஏலக்காய் தூள், 1/3 கப் நெய், 1லேருந்து 1.5 கப் சுகர். ஆப்பிளை வந்து நம்ம தோல் சீவியோ தோல் சீவாமையோ கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் ஆர்கானிக்காக வாங்குறீங்க அப்படின்னா தோல் சீவாமையே அரைச்சிக்கலாம். அதில் வேக்ஸ் கோட்டிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தோல் சீவிக்கோங்க. ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம தனியாக ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச ஆப்பிளையும் போட்டு அதுலேயே கிண்டலாம் கொஞ்ச நேரம். இப்போ வின்டர் சீசன் வருது. ஃபால் வின்டரில் ஆப்பிள் வந்து நல்லா கிடைக்கும். பாக்கி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அட் எ டைம் போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ உங்கள் ஆப்பிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஆப்பிளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சுகரோட குவான்டிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில ஆப்பிள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு சர்க்கரை தேவைப்படும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற உங்கள் ஸ்வீட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் நெய்யும் காலியாக 1/3 கப் நெய்யும் காலியாகிறது வரைக்கும் ஒன்று ஒரு ஸ்பூனாக போட்டு அது அப்சார்ப் ஆகிறது வரைக்கும் அதை கிளறிட்டு இருக்கணும். இது வந்து நல்ல சுண்ட கிண்டணும். நல்ல தண்ணியெல்லாம் வற்றி போகிறது வரைக்கும். அதை மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதில் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த நல்ல அல்வா பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டு இருக்கணும். இந்த அல்வாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணணும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி ஹல்வா மாதிரி ஸ்பூனால் எடுத்து சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட்டில் செட் பண்ணி கட் பண்ணி இல்லை ரவுண்டாக பிடிச்சி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.